So welcome to the another video from Civil Engineering Simple Tamil. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இல்லை, ஏன் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க தான் சொல்லணும். பாரதி டிஎம்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இது எப்படி ஒரு ஸ்டீல் டிஎம்டி பார் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, ஒரு முறுக்கு கம்பெனி என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத டிரான்ஸ்பரண்டாக அவங்கள்ட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ அப்படிங்கிறத மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ இருக்கிற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி டிஎம்டி மேனுஃபேக்சரிங் யூனிட். இது வந்து பாலக்காட்டில் இருக்குது. ஸோ உள்ளே போய் நம்ம வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஃபுல் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கூட நீங்களும் சுற்றி பார்க்க போகிறீங்க. இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த பாரதி டிஎம்டியோட ரெஸ்பான்சிபிள் பர்சன் 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களை கூப்பிடலாம். ஹாய், ஐ எம் கணேஷ். இப்போ இங்கே நான் டிஎம்டி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்புட்ல இருந்து ப்ராசஸிங் எப்படி நிறைய அவுட்புட் எப்படி எடுக்கிறோம், டிஎம்டி எப்படியெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ உள்ள போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர்கிட்ட இருந்து வர மெட்டீரியல் ஓகே இப்போ தான் நம்ம இங்கே அன்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க. இப்போ இங்கே நம்ம அன்லோட் பண்ணிட்டு மறுபடியும் கெமிஸ்ட்ரி பில்லட்டோட கெமிஸ்ட்ரி எல்லாமே செக் பண்ணுவோம். ஓகே ஓகேங்க. அதுக்கப்புறம் இங்கே செக்ரிகேஷன் முடிச்சுட்டு மறுபடியும் கிரேன் மூலமாக ஃபர்னஸ்க்கு சார்ஜிங் பண்ணுவோம். ஓகே. இப்போ நம்ம வந்து அங்கே அன்லோட் பண்ணுறதை பார்த்தோம் மெட்டீரியல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பில்லட் வந்து ஸ்டோரேஜ் ஏரியா, இதான் வந்து ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் ஏரியா. ஓகேங்க. இங்கிருந்து தான் நம்ம வந்து ஃபர்னஸ்க்கு சார்ஜ் பண்ண போகிறோம். ஓகேங்க. இதான் வந்து ரீஹீட்டிங் ஃபர்னஸ். ஓகேங்க. இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ரீஹீட்டிங் ஃபர்னஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மெயின்டைன் ஆகும். நம்மகிட்ட உள்ள தெர்மோகப்பிள் எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வச்சு பிஎல்சி பேஸ்டு கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக், நோ மேனுவல் இன்டர்வென்ஷன். ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபர்னஸோட ஆயில் கன்சம்ஷனும் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதனால வந்து இப்போ டெம்பரேச்சர் வந்து நாங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். ரோலிங் டெம்பரேச்சர். ஓகே. அன்இவன் எதுவும் இருக்காது, மேனுவல் எரர் எதுவும் இருக்காது. ரா மெட்டீரியலோட பில்லட் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கிரேன்லேருந்து வர மெட்டீரியல் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணுறாங்க. ஓகே. மறுபடியும் இங்கே இருக்கிற மெட்டீரியல் வந்து மறுபடியும் அந்த கன்வேயருக்காக போகும். கன்வேயர்லேருந்து மறுபடியும் நம்ம இங்கே ஃபர்னஸில் இன்புட்டில் சார்ஜ் பண்ணுறோம். ஓகேங்க. இந்த நம்ம வந்து இப்போ கால்சியம் கார்பனேட் ஆட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா நம்மளோட மெட்டீரியல் வந்து சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து யூனிஃபார்மாக கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக. ஓகே ஓகே. கோட்டிங் 4 சைடுமே ஈவனா வந்து ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கறக்காக. ஓகே ஓகே. இப்போ பார்த்திருப்பீங்க இப்போ மெட்டீரியல் ஃப்ளோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஆரம் அங்க பிளேஸ் பண்றோம், மறுபடியும் இங்க கோட் பண்றோம், மறுபடியும் இங்க புஷருக்கு வந்துருச்சு. இப்போ இதான் வந்து மெயின் பார்ட் ஃபர்னஸோட புஷர். இது வந்து இப்போ வந்து மெட்டீரியல் வந்து நம்ம வர மெட்டீரியல் அப்படியே ஸ்டாக் பண்ணி இப்போ புஷ் பண்ண மெட்டீரியல். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபர்னஸோட எக்ஸிட் பாயிண்ட். ஸோ இந்த ஃபர்னஸ் வந்து எந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கும், நம்ம நிற்கிற இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹீட்டாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்னஸோட இன்சைட் டெம்பரேச்சர் வந்து 1200 டிகிரி இருக்கும். ஓகே ஓகேங்க. ஸோ இப்போ 1200 டிகிரி உள்ளே இருக்கிறனால தான் நம்மளுக்கு வந்து 4-5 அடிக்கு தள்ளி இருக்கும்போதே வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியுது, ரொம்ப ஹீட்டாக அப்சர்வ் பண்ண முடியுது. ஓகேங்க. பட் நம்ம அங்கே பார்த்தோம் இப்போ வந்து மெட்டீரியல் வந்து நம்ம அங்கேருந்து சார்ஜ் பண்ணுறோம், மெட்டீரியல் வந்து உள்ளே சார்ஜ் பண்ணுறோம். ஓகேங்க. இப்போ ரீஹீட்டிங் ஃபர்னஸோட பர்பஸ் என்ன அப்படின்னா வர மெட்டீரியல் வந்து அதோட ரோலிங் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஹீட் இன்க்ரீஸ் பண்ணி ஓகே எக்ஸிட்ல வந்து நம்ம ரோலிங்காக அனுப்புவோம். அதுதான் ஃபர்னஸோட பர்பஸ். இந்த ஃபர்னஸ்ல வந்து மொத்தம் 12 பர்னர்ஸ் இருக்கு. ஓகே. பர்னர்ஸோட வேலை என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஆயிலும் ஏரும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹீட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பர்னரோட பர்பஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா எஜெக்டர். இந்த எக்யூப்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா வர பில்லட்டை வந்து 1 by 1 வந்து ரோலிங்காக புஷ் பண்ணும். ஓகேங்க. இதான் வந்து ஃபர்னஸோட எக்ஸிட் பாயிண்ட். இங்கிருந்தா வந்து நம்ம மெட்டீரியல் வந்து அங்கே எஜெக்டர்ல இருந்து இங்கே புஷ் பண்ணும்போது மெட்டீரியல் வந்து கன்வேயர் மூலமா நம்ம ரஃபிங் மில்காக போகுது. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்ம ஃபர்னஸ்ல இருந்து வர ஃபியூம்ஸ் வந்து ஆஸ் பர் சேஃப்டி நார்ம்ஸ் ஃபில்டர் பண்ணி மறுபடியும் நம்ம எக்ஸாஸ்ட்ல அனுப்புறோம். இதான் வந்து கண்ட்ரோல் டெஸ்க், மெயின் கண்ட்ரோல் டெஸ்க். இங்கிருந்து டோட்டல் ஆப்ரேஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து மெட்டீரியலோட ஃப்ளோ வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வர மெட்டீரியலோட அதாவது ஏதாச்சும் குவாலிட்டியில் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா மறுபடியும் நம்ம ரிவர்ஸ் பண்ணி மெட்டீரியலை வெளியில் தள்ளிடுவோம். மறுபடியும் குவாலிட்டியான ப்ராடக்ட் மட்டும் தான் வந்து இப்போ ரஃபிங் மில்காக போகும். மொத்தம் நம்மளோடது வந்து பார்த்தீங்கன்னா 23 பாஸ் டிஎம்டி மேனுஃபேக்சரிங்கு. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் பாசஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி ஃபினிஷிங் சர்ஃபேஸ் ஃபினிஷிங் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். எதுவும் பிரேக்கேஜ் இருக்காது, எதுவும் ரொம்ப டென்ஷனில் எதுவும் நம்ம ரோலிங் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால நம்ம நம்பர் ஆஃப் பாசஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான பாஸ் மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாஸ், செகண்ட் பாஸ், தேர்ட் பாஸ், ஃபோர்த் பாஸ், ஃபிஃப்த் பாஸ் அப்படிங்கும்போது நம்ம அந்த மெட்டீரியலோட பில்லட்டோட டைமென்ஷன்ஸ் வந்து ரோலிங்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ரஃபிங் மில்ல ஹையர் டைமென்ஷன்ஸ்லேருந்து லோயர் டைமென்ஷன் கன்வெர்ட் ஆயிரும்.
ஸோ அந்த முறுக்கு கம்பியோட அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து அப்படியே ஸ்டேஜாக போயிட்டு அந்த சின்ன சைஸுக்கு வெளியே வந்து இப்போ பின்னாடி வந்து மெஷின்லாம் நிறைய தண்ணி வந்து யூஸ் பண்ணுறாங்களே, அது எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபில்லட்டோட டெம்பரேச்சர் வந்து 1200 டிகிரியில் இருக்கும். ஓகே. இப்போ அப்படியே நம்ம பாஸ் பண்ணும்போது ரோலரில் வந்து இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகும்னா ரோலரோட ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம அதில் இருக்கிற ஹீட்டை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்காக தான் வந்து நம்ம வாட்டர் ஃப்ளோ பண்ணுறோம் ரோல் மேலே. ஓகே. இதான் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் செகண்ட். இது செகண்ட் பாஸ். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிராப் சியர்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ நம்ம மெட்டீரியல் பாஸ் பண்ணும்போது மெட்டீரியல் என்ன ஆகும் அப்படின்னா லைட்டாக டிவைட் ஆகும். ஓகே. ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் எண்டும் லாஸ்ட் எண்டும் வந்து நம்ம கட் பண்ணிட்டு ஓகே ஒரு குட் குவாலிட்டி ப்ராடக்ட் மட்டும் இங்கே மூவ் ஆகும். அடுத்தது தேர்ட் ஸ்டாண்டு, மூணாவது ஸ்டாண்டு, இது நாலாவது ஸ்டாண்டு. ஓகே. இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியலோட டைமென்ஷன்ஸ் மாறும், அதே மாதிரி ரொட்டேஷனும் சேஞ்ச் ஆகும். ஓவல் ஷேப் வந்து கண்டினியூஸா மாறிட்டே இருக்கும். டைமென்ஷன் வந்து கம்மியாயிட்டே இருக்கும், அதோட டயா கம்மியாயிட்டே இருக்கும். ஓகே ஓகே. அடுத்தது அஞ்சாவது ஸ்டாண்டு. இப்போ நாலாவது ஸ்டாண்டுக்கு அஞ்சாவது ஸ்டாண்டுக்கு ஒரு லூப்பர் மெயின்டைன் பண்றோம். ஓகே. எதுக்காக அப்படின்னா இப்போ மெட்டீரியலோட மறுபடியும் வந்து ரொம்ப ஃபுல் பண்ணி இழுத்துறக்கூடாது, ஓகே, குவாலிட்டி வந்து ப்ராப்பரா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம லூப்பர் மெயின்டைன் பண்றோம். ஆறாவது ஸ்டாண்டு இது பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு ஸ்டியர். இங்கே வந்து இப்போ நம்ம மெட்டீரியல் ஏதாச்சும் இப்போ மில்லில் அதர் செக்ஷன்ஸில் ஏதாச்சும் இஷ்யூஸ் வரும்போது இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே கட் பண்ணி மறுபடியும் வந்து இன்னொரு டைவர்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வேற ஒரு சைஸில் நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஓகே. மற்ற செக்ஷன்ஸ் மற்ற டைமென்ஷன்ஸ் தேவையில்லை அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா ஏழாவது ஸ்டாண்டு. ஓகே. இது எட்டாவது ஸ்டாண்டு. கிட்டத்தட்ட அந்த 8லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடும் நினைக்கிறேன். 8லேயே வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்து இப்போ வந்து நம்ம 16 mm பாரதி டிஎம்டியில் 16 mm யூஸ் பண்ணும்போது 8 ஸ்டேஜில் இருந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா லோ ஸ்பீடு. ஓகே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்பீடு செக்ஷன். ஓகே. இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டாண்ட்ஸ் இதில் வந்து 8 ஸ்டாண்ட் இருக்கும். இப்போ நம்ம 1 by 1 ஸ்டாண்ட் பார்க்குறோம். இதில் வந்து நம்ம 2 லூப்பர் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஒரு லூப்பர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட மறுபடியும் வந்து டென்ஷன் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம லூப்பர் மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே. இப்போ லூப்பர் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மெட்டீரியலில் வந்து ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ ஸோ அதனால என்னன்னா ஒரு ஸ்டாண்டுக்கு இன்னொரு ஸ்டாண்டுக்கு வந்து ரொம்ப மெட்டீரியல் எலாங்கேட் ஆகாது. ஸோ அதனால ஃபினிஷிங் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து மெயின்டைன் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல மட்டும் ரொம்பவுமே சில்லுன்னு இருக்கு, ரொம்ப கூலிங்கான வாட்டர்லாம் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்களே. ஸோ இங்கே என்ன ப்ராசஸ் நடக்குது? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கிருந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஓகே. வர மெட்டீரியல் அவுட்புட் மெட்டீரியல் வந்து ஃபர்ஸ்ட் பிஞ்ச் ரோல்ல இருந்து ரோலர்ல இருந்து கூலிங் சிஸ்டத்தில் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகே. இதான் வந்து ஹைலி ஆட்டோமேட்டட் கூலிங் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் தான் டோட்டல் ப்ராப்பர்ட்டி, அதாவது டிஎம்டியோட டோட்டல் ப்ராப்பர்ட்டியே வந்து இதில் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகே. கிரேட் வந்து மெயின்டைன் பண்ணுறது நம்ம கூலிங் சிஸ்டம் மூலமாக தான். ஸோ வாட்டர் ஃப்ளோவும் அதே மாதிரி வாட்டரோட ப்ரெஷரும் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகாமல் நம்ம ரெக்கார்டு ப்ராப்பர்ட்டி கொடுக்க முடியும். இப்போ பாரதி டிஎம்டியில் பார்த்தோம் அப்படின்னா ஹைலி ஆட்டோமேட்டட் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன கிரேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே கிரேட் மெட்டீரியல் தான் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம கூலிங் சிஸ்டத்துலேருந்து வர டிஎம்டி பார் வந்து இங்கே தான் எக்ஸிட் ஆகுது. இது நம்ம இப்போ எக்ஸிட் ஆகிற மெட்டீரியல் வந்து மறுபடியும் நம்ம ஸ்டியர் மூலமாக இப்போ நம்ம கட் பண்ணி ரெக்கார்டு லென்த்தில் நம்ம பாரதி டிஎம்டியோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 12 meters மெயின்டைன் பண்ணுறோம் ஃபைனலாக கஸ்டமருக்கு ரீச் ஆகும்போது. ஸோ இப்போ நம்ம ரெக்கார்டு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே நம்ம கட் பண்ணி மறுபடியும் இங்கே பாஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வர மெட்டீரியல் வந்து ஹாட்டாக இருக்கும், 800-900 degree செல்சியஸில் இருக்கும். இப்போ நம்ம கூலிங் சிஸ்டமில் பாஸ் பண்ணும்போது அவுட்டர் கோர் வந்து ரேபிட்டாக வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கூலிங் நடக்கும். ஆமாம். ஸோ அப்போ என்னன்னா அவுட்டர் வந்து ஃபுல்லாக ஹார்ட் ஆயிரும் மெட்டீரியல். பட் இன்சைடு வந்து மறுபடியும் சாஃப்டாக தான் இருக்கும் மெட்டீரியல். ஸோ இப்போ மறுபடியும் அந்த சாஃப்டான மெட்டீரியல் வந்து நம்ம ஸ்லோவாக கூல் பண்ணாதான் அதோட கிரேட் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இப்போ அதோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். ஆமாம். இப்போ நம்ம அங்கிருந்து வர மெட்டீரியல் வந்து நம்ம இப்போ கூலிங் பெட்டில் பாஸ் பண்ணுறோம். இப்போ இங்கிருந்து வர பார்ஸ் வந்து இப்போ 1 by 1 அந்த டீத் பார்த்தீங்கன்னா தெரியும், டீத்தில் விழுகுது. இப்போ 1 by 1 ஷிஃப்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ இதில் எப்படின்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும், ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அதனால எப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட்டர் லேயர் வந்து நம்ம இமிடியேட்டாக கூல் பண்ணி ஹார்ட்னஸ் மெயின்டைன் பண்ணுறோம். பட் இன்னர் லேயர் வந்து சாஃப்டாக கூல் பண்ணுறதுனால உங்களுக்கு பெண்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து மெயின்டைன் ஆகும் டிஎம்டியோட. ஸோ அதுதான் வந்து இதோட பர்பஸ். இப்போ நம்ம இதில் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் யூஸ் பண்ணுறதுனால சர்ஃபேஸ் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு பார் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாது. இப்போ நார்மலான மேனுஃபேக்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலாக வந்து 1 by 1 செக்ரிகேட் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து 1 by 1 வந்து முட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சர்ஃபேஸோட ஃபினிஷிங் குவாலிட்டி வந்து மெயின்டைன் ஆகாது. இப்போ நம்ம எல்லாமே வந்து ப்ராப்பரான ஸ்பேஸ் விட்டு நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு 1 by 1 வந்து டச் ஆகாது. ஸோ சர்ஃபேஸோட குவாலிட்டி மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி மெதுவாக கூலிங் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து அதோட ப்ராப்பர்ட்டி மெயின்டைன் ஆகும், டிஎம்டியோட ப்ராப்பர்ட்டி மெயின்டைன் ஆகும், பெண்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து மெயின்டைன் ஆகும். இப்போ டிஎம்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவோம்.
ஸோ அதான் வந்து அப்போ தான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து எந்த ஒரு சேஃப்டி இன்சிடென்ட் எதுவும் நடக்காமல் பார்க்கணும். ஸோ அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம எவ்ரி ஒரு இன்டர்வலில் பர்டிகுலர் இன்டர்வலில் நம்ம சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஆன்லைன் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனில் என்னென்னலாம் மானிட்டர் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பெண்டிங், நம்ம பெண்டிங் செக் பண்ணி ஏதாச்சும் கிராக் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம மானிட்டர் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் வெயிட் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜியாமெட்ரிக்கல், அதாவது இந்த ரிப் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணோம். அதே மாதிரி ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து நம்மளோட லேபில் செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்டியில் நம்ம 4 கிரேட் இப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறோம். 500, 500D, 550, 550D. ஸோ இப்போ அந்த கிரேட் வந்து கரெக்டான கிரேடில் தான் மேனுஃபேக்சர் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்யூப்மெண்ட். இதில் வந்து நம்ம மெட்டீரியலோட ஈல்டு ஸ்ட்ரென்த்து செக் பண்ணுறோம். டிஎம்டி வந்து ப்ராப்பரான கூலிங் நடந்தது, ப்ராப்பரான டிஎம்டி பார்ஸ் அப்படின்னா நம்ம மைக்ரோ ஸ்ட்ரக்சர் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம். நிட்டால் சொல்யூஷன் மூலமாக வந்து மைக்ரோ ஸ்ட்ரக்சர் வந்து மானிட்டர் பண்ணுறோம். பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து வர ப்ராடக்ட் வந்து 48 மீட்டரில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இங்கே தான் வந்து பேக்கிங் ஆக்டிவிட்டியே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ வர ப்ராடக்ட் வந்து நம்ம டிஎம்டியோட ஸ்டாண்டர்ட் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 12 மீட்டர். ஓகே, ஸோ இப்போ இங்கே வர இதான் வந்து ஒரு சியரு. இங்கே வந்து நம்ம ரெக்கார்டு லென்த் 12 மீட்டர்ஸில் கட் பண்ணுறோம். வர்றது வந்து மறுபடியும் கன்வேயர் மூலமாக பாஸ் பண்ணி மறுபடியும் இந்த சைடு வந்து பேக்கிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டேஜிங்களா? எல்லாம் வந்து ரெடியாக இருக்காட்டுக்கு? இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இருந்து வர மெட்டீரியல் வந்து இப்போ நம்ம ரெக்கார்டு லென்த் 12 மீட்டர்ஸில் கட் பண்ணி மறுபடியும் பெண்டிங் மிஷின்ஸில் வந்து பெண்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் மெட்டீரியல் வந்து லோட் பண்ணிட்டு இருக்காங்க கஸ்டமருக்கு. இப்போ நம்ம வந்து மெட்டீரியல் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது மட்டும் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும் கிடையாது, அதாவது ஸ்டோரேஜ் பண்ணும்போது நம்ம குவாலிட்டியை தான் மெயின்டைன் பண்ணணும், குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும், ரஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம ப்ராப்பரான ஸ்டாக், அதே மாதிரி ப்ராப்பரான ரூப் கீழே தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இங்கே தான் வந்து டோட்டல் ஸ்டோரேஜ் ஏரியா வந்து எங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அஸ். டிஎம்டி வந்து மேனுஃபேக்சரிங் வந்து டிரான்ஸ்பரண்டாக காட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எல்லா ரோல்ஸும் கீப் அப் பண்ணாமல் தான் காட்ட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ், நீங்கள் வந்து பாரதி டிஎம்டி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், நான் அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பாரதி டிஎம்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு 75 வருஷம் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு குரூப்ல இருந்து தான் வருது. வி ஆர் ஹேவிங் குவாலிட்டி கண்ட்ரோல் சிஸ்டம். எங்களோட எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா 0 டிஃபெக்ட். கஸ்டமருக்கு வந்து எனி டிஃபெக்ட், அதாவது டிஃபெக்டே இல்லாமல் தான் நாங்கள் சப்ளை பண்ணுவோம். ஸோ அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி வந்து மானிட்டர் பண்ணுறோம். இன்கேஸ் ஏதாச்சும் டிரான்சிஸ்டில் ஏதாச்சும் டேமேஜ் இருக்குது, அந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தனியாக எங்ககிட்ட கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸ் டீம் இருக்குது. கஸ்டமர் கிட்ட போயும் கூட என்ன இஷ்யூஸ் ஆச்சு அப்படிங்கிறத அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அதோட நெசசரி அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரதி டிஎம்டி வந்து எங்கெங்கெல்லாம் கிடைக்கும்? நம்மளோட ப்ராடக்ட் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா கேரளாவில் கிடைக்கும், தமிழ்நாடு, அதுக்கப்புறம் கர்நாடகா. கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்மளோட நார்தர்ன் ரீஜன்லையும் டோட்டலாக ஆல் ஓவர் இந்தியாவில் பாரதி டிஎம்டி அவைலபிளாக கிடைக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வந்து ஜென்ரலான ஒரு கஸ்டமர் மாதிரி. ஸோ இதை வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்ல வரீங்க? இப்போ கஸ்டமருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கும்? குட் குவாலிட்டி மெட்டீரியல், அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல கிடைக்கணும் அப்படின்னா பாரதி டிஎம்டி தான் நம்பர் 1 சாய்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி, அதாவது ஸ்மால் குவான்டிட்டி, சின்ன குவான்டிட்டி, அதாவது வீடு கட்டுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட டைரெக்டாக வந்து பிளான்ட்லேயே வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து மெட்டீரியல் வந்து எண்ட் யூசருக்கு ரீச் ஆகிற அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். எங்களோட க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் க்ரோத்து. இப்போ நாங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு சிவில் இன்ஜினியர்ஸ் கிரியேட்டர்ஸ் கூட டைப் ஆகி இப்போது நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து கஸ்டமர் எண்ட் யூசர்ஸ் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது முதல்ல. இப்போ வந்து டே பை டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட கஸ்டமர்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. எப்படியோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேக்ட்ரியும் வந்து நம்ம சுற்றி வந்துட்டோன்னு சொல்லலாம். எஸ், டிஎம்டி அப்படிங்கிறது தெர்மோ மெக்கானிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அந்த வகையில் இவங்க ப்ராப்பரான ப்ராசஸ் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் அவங்க டிரான்ஸ்பரண்டாக எல்லாத்தையும் காட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வீடு கட்டும்போது வந்து நிறைய மெட்டீரியல் வந்து காம்ப்ரமைஸ் ஆகும். பட் இந்த டிஎம்டியில் கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. அதனால இந்த டிஎம்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான குவாலிட்டியை செக் பண்ணிவிட்டு கரெக்டான ஒரு டிஎம்டி அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு வாங்கணும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது மேக் பண்ண. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்ட யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிஎம்டியோட குவாலிட்டி எப்படி இருக்கும், அது எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கியூரியாசிட்டி இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு சுற்றி பார்த்துட்டு ஃபுல் முழுக்க எப்படி ரெடி பண்ணுறாங்க, ஸ்ட்ரென்த்து, குவாலிட்டி எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். எஸ், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களோட ஃபேமிலி குரூப், ஃபேஸ்புக், நிறைய இடங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம்.
ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பாஸ்லாம் போட்டு திரும்ப இங்கே கேரளா வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஷேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் போட்ட எஃபர்ட்டை வந்து நீங்கள் அப்ரிசியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் நல்ல நாளாக இருந்தது, உங்களுக்கும் நல்ல நாளாக இருக்கும் அப்படின்னு வாழ்த்திட்டு உங்களிடமே இந்த விடைபெறுவது அகிலன் செல்வதுரை. பாய்.